வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு, மத்திய அரசு வேலை தேடுபவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் 15 முக்கிய அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்புகள் அரசு வேலை தேடுபவர்கள், மாணவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளன. அவற்றின் விவரங்கள் கீழே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன. தமிழக அமைச்சரவை கூட்டம். தமிழக முதல்வர் தலைமையில் பிப்ரவரி 5ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. அரசு ஊழியர்கள் போராட்டம். அங்கீகரிக்கப்படாத சங்கங்கள் நடத்தும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலாளர் எச்சரித்துள்ளார். போராட்ட நாளில் ஊதியம் வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. செவிலியர் உதவியாளர் பணி MRB மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 999 செவிலியர் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இது எழுத்து தேர்வு கிடையாது, தகுதி அடிப்படையில் தேர்வு. பிப்ரவரி கடைசி நாள் பிப்ரவரி 8. இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய பிரச்சினை. இடைநிலை ஆசிரியர்களின் நீண்டகால ஊதிய பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதற்கான குழு அறிவிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு. பிப்ரவரி 15 முதல் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பயிர் காப்பீட்டு தொகை செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க. TNPSC குரூப் 2 2A தேர்வு. குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் பிப்ரவரி 8 முதல் 22 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. ஹால் டிக்கெட் TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணியிருக்கவங்க. முதுகலை ஆசிரியர் ஆன்லைன் கலந்தாய்வு. முதுகலை ஆசிரியர்களுக்கான இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு EMIS இணையதளம் மூலம் ஆன்லைனில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. கேழ்வரகு கொள்முதல் கால அவகாசம். கேழ்வரகு கொள்முதல் செய்யும் கால அவகாசம் ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் தாமதமின்றி அரசு மையங்களில் விளைச்சலை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு ஊதிய உயர்வு. ஊராட்சிகளில் பணிபுரியும் நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 2600 இருந்து 5000 உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள். சென்னை கோட்டூர்புரத்தில் 307.24 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட 1800 புதிய குடியிருப்புகள் பிப்ரவரி 20ஆம் தேதி திறக்கப்படுகின்றன. JEE 2ஆம் கட்ட தேர்வு. JEE 2ஆம் கட்ட தேர்வு ஏப்ரல் 1 முதல் 9 வரை நடைபெறும். விண்ணப்பிக்க கடைசி நாள் பிப்ரவரி 25. தமிழ் உட்பட 13 மொழிகளில் தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. RBI வேலைவாய்ப்பு. ரிசர்வ் வங்கியில் 572 ஆபீஸ் அட்டெண்டன்ட் பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. விண்ணப்ப கடைசி தேதி பிப்ரவரி 4. தேர்வு பிப்ரவரி 28 டு மார்ச் 1. ரயில் சேவையில் மாற்றங்கள். தாம்பரம் திருச்சி சிறப்பு ரயில் நிரந்தர சேவையாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் சில ரயில்களின் நேர அட்டவணை ஏப்ரல் 6 முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே குரூப் D ஆட்சேர்ப்பு 2026. ரயில்வே குரூப் D பிரிவில் சுமார் 22,000 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. விண்ணப்ப காலம் ஜனவரி 20 பிப்ரவரி 20. SI தேர்வு முடிவுகள். காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகள் மென்பொருள் பிழை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பிழைகள் சரி செய்யப்பட்டு புதிய முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.